வணக்கம். திருவொற்றியூரில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம். காவல் உதவி ஆய்வாளர் அமராவதி விழிப்புணர்வு வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி 14வது வட்டத்திற்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் NTO குப்பம் பகுதியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி ஜெய்-பவானி முன்னெடுத்த இந்த நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் காவல் நிலையத்தின் காவல் உதவி ஆய்வாளர் அமராவதி நேரில் பங்கேற்று அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் மற்றும் அதன் சமூக பாதிப்புகள் மற்றும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் சீனிவாசன், தேசப்பன், சுப்பிரமணி, ராஜேந்திரன், மகளிர் அணி நிர்வாகிகள் லக்ஷ்மி, லலிதா, வானிலா, மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் ஊர் நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஒரு பெண் ஒரு ஆண் மகனை தேடி போகிறது எப்படி போயிடுச்சுங்க பாருங்க, ஃபேஷன் ஆயிடுச்சு. அவர் உனக்கு எப்படி பழக்கம்? மேடம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டார், கல்யாணம் பண்ணிட்டேன். பார்த்தா அவனோட பேக்ரவுண்ட் ஒன்றுமே இருக்காது. அவன் அதாவது இன்ஸ்டாகிராம்லேயே நேரத்தை செலவிடுறவன் ஏதாச்சும் வேலை செய்வானா? அவன் எதனா படிச்சிருப்பானா? எதுவுமே இல்லை, அவனுக்கு வேறு வேலை இல்லை, அதில் தான் இருப்பான். அந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, சேட் ஷாட் இதில் வரவனெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன்றதை உங்கள் பசங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதில் வராமல் வேலைக்கு போயிட்டு ஐடி கம்பெனியோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை போலீஸ் போனால் வேலை செய்யும் போது நேரம் இருக்கும்போது செல்ஃபோன் எடுக்கவே நேரம் இருக்காதே. அப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வர்றதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதான். அதனால் பெண் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், செல்ஃபோனை தயவு செய்து கொடுக்காதீங்க. மேக்சிமம் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். செல்ஃபோனை கொடுக்கலன்னு மண்டையை உடச்ச பிள்ளையா இருக்கிறான். அதையும் நம்ம பார்த்தோம் பத்திரிகை செய்தியில். இவ்வளோ பெரிய பிள்ளைகிட்ட செல்ஃபோனை பார்க்காத பிடிச்சி இது கிரிக்கெட் மட்டையை எடுத்து அடித்து மண்டையை உடைச்சால, அதையும் கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க. நம்ம மண்டையை உடையக்கூடாதுல்ல. அதனால் இது எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறேன்னா, நம்ம அவேர்னஸ் கொடுக்க எடுத்து சொல்ல குற்றங்கள் குறையணும். சிறுவர்கள் சிறுமியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவங்களோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும். அனைத்து பிள்ளைகளும் படிக்கணும், ஒழுக்கத்தோடு இந்த சமுதாயத்தை நடத்தணும், ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைகள்லேருந்தும், குறிப்பாக காவல்துறையிலேருந்து எங்களோட சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் தினமும் அங்கங்கு சென்று குடியிருப்புகள், பொது இடங்கள், பெண்கள் கூடுகிற இடங்கள் ஆகியவற்றில் நீங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. பெண் பிள்ளைகளை பார்த்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா இடத்துக்கும் போங்க. அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், அவங்களோட எதிர்கால ஒழுக்கத்தை பற்றி சொல்லுங்கள், அவங்க படிப்பை பற்றி சொல்லுங்கள். அவங்களாம் இந்நாட்டின் இளைஞர்கள், வருங்காலத்தில் அவங்க கையில் எல்லாமே கொடுக்கப்படும். அதனால் அவங்க ஒழுக்கத்தோடும் நல்ல கல்வியோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தினமும் அறிவுறுத்தலோடு எங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க.